வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. இன்று உலகம் முழுவதும் பயிற்சி பெறும் கலைகளில் அதிகமாக பயிற்சி பெறப்படுவது தற்காப்பு கலை தான். காரணம், தற்காப்பு கலை என்பது வாழ்வியல் கலையாக மாறியுள்ளது. அதாவது வாழ்க்கையின் அடிப்படை தேவைக்கு ஏற்ற கலையாக உள்ள தற்காப்பு கலை. காரணம், உங்களுடைய உயிருக்கோ குடும்ப உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் பொழுது அடுத்தவருடைய உதவியின்றி மீண்டும் காத்துக்கொள்ளும் வண்ணம் தற்காப்பு கலை உதவுகிறது. அதே சமயம் உங்களுடைய பாதுகாப்பையும் உங்களுடைய உடைமையையும் பாதுகாத்து கொள்ள தற்காப்பு கலை மிக மிக அவசியம். இது மட்டுமின்றி இன்று எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான பெண் சீண்டல்கள், பால் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதற்கு தீர்வு பெண்கள் தற்காப்பு கலை பயிற்சி பெறுவதுதான். காரணம், ஆபத்து என்பது எப்போதும் வரலாம், எங்கும் வரலாம். அதை முன்னெடுக்கும் வண்ணம் உங்களுடைய பயிற்சி அமைந்திருக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு பெண்மணி வெளியே செல்லும் பொழுது ஒரு எதிரியோ அல்ல சமூக விரோதியோ கழுத்தை நெருக்கும் என்ன செய்வது? உதவியை பாருங்கள். நீங்களே பார்க்க இருப்பது கழுத்து நெரிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வது? ஒரு எதிரியோ சமூக விரோதியோ அல்லது முன்விரோதம் காரணமாகவோ அல்லது பழிவாங்கும் நோக்கத்திலோ ஆக மொத்தம் உங்களை கொல்லும் நோக்கில் ஒருவன் கழுத்தை நெருக்கும் என்ன செய்வது? அச்சமயத்தில் உங்களுடைய உயிர் முக்கியம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தற்காப்பும் மிக மிக முக்கியமானது. அதை எதிர்த்து யாரும் செய்ய இயலாது. அந்த வகையில் நாம் பாட்டு பல உண்டு. அவருடைய பதில் பார்ப்போம். அடுத்த பிறகு ஒரு புதிய உத்தியை பாருங்கள். ஒரு இது கையை பிடிக்கும் பொழுது, அதாவது கழுத்தை பிடிக்கும் பொழுது அவன் கை மேலே தூக்குகிறது. தூக்கும் பொழுது நான் முன்பு கூறியுள்ள ஏற்கனவே தோள்பட்டைக்கும் சரியா விடுங்க. தோள்பட்டைக்கும் முழங்கை முட்டைக்கும் நடுப்பகுதி தான் தவளை வரம்பம். இங்கு தாக்கும் பொழுது எதனுடைய அந்த விரல் பிடி தானாக விடுபடும். அடுத்தவன் நம்மை தாக்காமல் இருக்க தாக்கலாம் சருதி வர்மத்தில், மேலும் முடக்க தாக்கலாம் திலக வர்மத்தில். இது நாம் பார்த்த உத்திதான். பாருங்க, உங்கள் கை விரலை மடைக்கொள்ளுங்கள், கட்டை விரலை தூக்கிக் கொள்ளுங்கள், கீழ் நோக்கி குத்துங்கள், தாக்கலாம். உங்கள் செயல் அடுத்தடுத்தடுத்து நேர வேண்டும். அடுத்து பார்த்தது, பிடிக்கும்போது உங்களுடைய கை விரலை கொண்டு அவனுடைய விரலை நீங்கள் மடக்கிக் கொள்ளுங்கள். எதிரி உங்கள் விதம் உயர்த்தி நீங்கள் தள்ள முடியும். பார்த்து உதிதான். அடுத்து பார்த்தோம், இது போன்று பிடிக்கும்போது எதிரி உங்களை இரு விரலை கொண்டு தாக்கலாம். கண் பகுதியில் பிடி விடுபடும், எதிரியை வீழ்த்த முடியும். அதே போல ஒன்று பார்த்தோம், கழுத்தை பிடிக்கும் பொழுது உங்களுடைய கட்டை விரலை அவன் வாயில் செலுத்தி கிழிக்கலாம். அல்லது கைகோக்கன் என்ற கராத்தே முறையில் தாக்கலாம். அவனுடைய கழுத்து பகுதியில் பிடி விடுபடும். இவை அனைத்தும் எளிமையான உத்திகள் தான். சரி, பார்த்த உத்திகள் தான். பார்க்க இருப்பது புதிய உத்தியை. இது போன்ற எதிரி பிடிக்கும் பொழுது நீங்கள் சற்று பக்கவாட்டில் திரும்புங்கள். அதற்கு முன்பாக உங்கள் ஒரு கையை உள்ளே செலுத்தி அவன் கையை பிடியுங்கள், திருப்புங்கள். திரும்பும்போது கை மடங்கும். அடுத்து கையை நீங்கள் மடக்கி அவனை நிறுத்த முடியும். நாம் இதே உதவியை பார்த்தோம். பின்பக்க பிடித்து, அதாவது பிடித்து உள்ளே சென்று நாம் பார்த்தோம். உத்தி என்னவென்றால், மணிக்கட்டையும் முழங்கை முட்டையும் நேர்மாறாக திருப்பது தான். இதே உதவியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். கழுத்து பிடித்து மறுபடியும் பாருங்கள்.
கை கொண்டு பிடியுங்கள். திரும்பும் பொழுது தானாகவே கை விடுபடும். இப்போ நீங்கள் கையை பிடித்துக் கொள்ளுங்கள். காக்கலாம் வீழ்த்து எதிரி வீழ்த்தப்படுவான். மறுபடியும் பாருங்கள். இது கழுத்தை நெருக்கும் பொழுது நாம் பார்த்தோம் ஏற்கனவே. இது கை கீழே கொடுத்து மேலே கொடுத்து தாக்குவது பார்த்தோம். இதுவும் ஒரு எளிமைதான். இருப்பினும் அதை விட இது எளிமையானது. கையை பிடியுங்கள். பிடித்தவாறே திரும்பும் பொழுது கை மடங்கும். மடக்கிய கையை பிடியுங்கள். இது போன்று பிடிக்கும் பொழுது எதிரோடைய கை காலில் அசைக்க இயலாது. காரணம், திருப்பினால் அவனுக்கு மணிமுகட்டு முறியும். புத்தி எளிமைதான், தேவை பயிற்சி. பயிற்சியை பாருங்கள். பயிற்சி மிக அவசியம் பெண்களுக்கு. காரணம், அந்த பயிற்சி தான். அந்த பயிற்சியின் வாயிலாக அவர்கள் தங்களுடைய திறமையையும் வலிமையும் அறிய முடியும். அந்த பயிற்சியின் வாயிலாகத்தான் தன்னை அறிவதன் மூலம் பயத்தை அகற்ற முடியும். அந்த பயிற்சியின் வாயிலாகத்தான் பயத்தை போல் அகற்றி எங்கும் செய்ய முடியும் என்ற துணிவு கொடுக்க முடியும். சரியா? பயிற்சி அவசியம். கையை கொண்டு கழுத்தை பிடிக்கும் போது கையை பிடித்த வண்ணம் பக்கவாட்டில் திரும்ப திரும்ப கை விடுபடும். மறு கையால் பிடியுங்கள், செலுத்தலாம். மறுபடியும் பாருங்க. கையை பிடிக்கிறீங்க, பக்கவாட்டில் போகும்போது கை திரும்ப கையை அப்படி பிடித்து கொள்ளுங்கள். பிடித்த கையை மறு கையை பிடித்து நீங்கள் கையை பிடிங்க, பக்கவாட்டு திரும்புங்க. கையை பிடித்தவாறு திரும்புங்க. திருப்புங்க, அப்படியே மறு கையில் பிடிங்க. ஒரு கையில் இந்த கையில் பிடிங்க. இந்த கையால் இப்படி பிடிங்க. இந்த கைவல் இங்கே வரணும். அதாவது தள்ளுங்க. நேர்களே, பிடிக்கும்பொழுது இது பிடித்தால் எதிரினுடைய கட்டுப்பாடு வராது. உங்களுடைய விரலை உள்ளே செலுத்தும் பொழுது தான் அழுத்த முடியும். இந்த விரல் இது வரணும். பிடிங்க, கையை பிடிங்க, திருப்புங்க, பக்கவாட்டில் திருப்புங்க, முள் கொடுத்து தூக்கமே அப்படியே அழுது. மறுபடியும் பாருங்கள். ஒரு பிடிக்கும் பொழுது பிடித்தவாறே நீங்கள் திரும்பும்போது கை திரும்பி பிடித்துக் கொள்ளுங்கள். பிடித்தவாறே கையை நீங்கள் பிடிக்கும் பொழுது இடுக்கவோ அல்லது பிடிபோடவோ நீங்கள் முடியும். எதிரி மேலும் வீழ்த்தப்படுவோம். தேவை பயிற்சி மட்டுமே. நீங்களே புத்தியை பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கே புரிந்திருக்கும் அதனுடைய எளிமையும் வலிமையும். ஆனால் நீங்கள் தான் முயற்சி செய்து பயிற்சி பெற வேண்டும். அந்த பயிற்சி தான் உங்களை காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். அதே சமயம் தற்காப்பு நமக்கு எதற்கு, நாம் யாரை தாக்கப் போகிறோம் என்று எண்ணாதீர்கள். காரணம், உங்களை எதிரி தாக்கும் பொழுது அதை தடுக்கும் வண்ணம் உங்களுடைய செயல் அமைந்திருக்க வேண்டும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட, மன வலிமை மேம்பட, எதையும் துணிவுடன் செயல்பட தற்காப்புகளை உதவும். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.